2000 என்ன பண்றது? நீங்க மேல் கொண்டும் மாசம் கொடுப்பாரு 2000. அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்கலாம்ல. அதுவும் தான் கொடுக்குறாரு. நாங்க வாங்கி என்ன பண்றோம்? அது ஆக்கி வச்சு 10 தான். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் வரும். இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாரிஸில் பார்த்தீங்கன்னா பாதி இடத்த வந்துட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பாதி இடத்த எடுத்துட்டாங்க, வேறு முக்கால்வாசி எடுத்துட்டாங்க. இன்னும் கால்வாசி இடம் தான் இருக்குது. ஓகேங்களா, என்ன சொன்னாங்கம்மா இது எடுக்கிறேன்னு சொல்லி? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எடுக்கும்போது? சொல்கிறேன் எடுக்கிறேன்னு தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு கொடுக்குறதா ஒரு இடம் காய்ட்டு எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு வீடு கொடுத்துட்டு எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் சொல்லின்னுக்குறாங்க, எப்போ எடுப்பாங்கன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு வீடு கட்டுற வரைக்கும் இருங்க, அது கண்டாண்டா வீடு முடிச்சிட்ட அப்புறம் தரான்னு. நம்புறீங்களா? அதை கொடுப்பாங்களா? நம்புறீங்களா? இல்லை தெரியலையே, நம்பி தான் ஆகணும். நம்புறோம் தான். இல்லைம்மா, 2000 ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்களே வெளியே போய் நீங்கள் எடுக்கிறதுக்கு 2000 ரூபாய். 2000 ரூபாய் வந்து இப்போ வந்து 7000 8000 வாடகை. 2000 நம்மளுக்கு என்ன கட்டுப்படி ஆகும்? ஆமாம், ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் 10 பேர் எடுப்பீங்க. இப்போ வந்து வாடகை 10,000 கம்மி கிடையாது. 2000 கொடுத்தா நம்மளுக்கு என்ன கட்டுப்படி ஆகும்? நாங்கள் இங்கே இருந்தால் தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும். எங்களுக்கு வீடு இன்னும் கொடுத்தா எங்களுக்கு வருமானம் கிடையாது. வீடு தான், தூங்க தான் முடியும், வருமானம் கிடையாது. அதனால் எங்களுக்கு வந்து ஒரு 3 கிலோமீட்ரு, ஒரு 4 கிலோமீட்டரில் வீடு கொடுத்தா நாங்கள் பழுப்பு, எங்களுக்கு சாப்பாடு. எங்களுக்கு வீடு மட்டும் கொடுத்துட்டா எங்களுக்கு பழுப்பு இருக்காது. நாங்கள் இங்கே தான் வந்து உக்காரணும், தொழில் பண்ணோம். நாங்கள் 3 தலைமுறையாக இங்கே தான் இருக்கோம். எதனால் இடிக்கிறேன்னு சொல்கிறாங்கம்மா? எதனால் இடிக்கிறாங்கன்னா சிங்கார சனியாக ஆக்கணும்னு சொல்லிக்கிறாங்களே, அதனால ரோட்லலாம் இருக்கக்கூடாது. நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி சிங்கார சனியாக. நீங்கள் பேசுனீங்களா? பெரிய வந்தாங்களே, நிறைய பேர் வந்தாங்களா இங்கே? அவங்கெல்லாம் வந்து அவங்க கூட பேச முடியாது. அடிச்சியை புல்டோசரை வச்சு இடித்து தூக்கின்னு ஓடுன்றாங்களே, வேற என்ன பண்ண முடியும்? மாற்றி இடம் கொடுத்தா போய் தான் அவனும் ரோட்டில் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 2000 ரூபாய் நீங்கள் இது பண்ணுறது வெளியே வீடு வாடகை போனால் வாடகை வந்து 7000 8000 வாடகை. 2000 ரூபாய் கொடுத்தா நாங்கள் என்ன பண்ண முடியும்? 8000 வாடகை, 1 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கேட்குறாங்க. 25,000 ரூபாய் கொடுத்துட்டு போனால் வீடே கிடைக்கல. நாங்கள் எங்கே போய் கொடுத்தணும் பண்ணுறது சொல்லு? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போவாங்க, ஒரு 400 ரூபாய் இன்னும் பசங்கள்லாம் வந்து 400 ரூபாய் இன்னும் சம்பளம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் சமாளித்து வெளியே போயிடலாமே, நீங்கள் வீடு கேட்க தேவையில்லையே. அதை வச்சு வெளியே போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. எங்களுக்குன்னு இப்போ நாங்கள் சம்பாரித்து ஒரு சொந்த வீடு வாங்கலையா, அது மாதிரி தான் எங்கள் இடம் இது. நாங்கள் வந்து புதுசாக இல்லை, நாங்கள் பிறந்து வளர்ந்தது எனக்கு இப்போ 52 வயசு ஆகுது. இதுக்கு முன்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னால் எங்கள் தாத்தா பாட்டி இந்த மாதிரி வாழ்ந்தவங்க. நாங்கள் சொந்தமாக வீடு வாங்கின்னு போகிறதுக்கு இல்லை. அதில் எங்களுக்கு பொழப்பே இங்கே தான். 57 வயசு ஆகுது. 57 வருஷமாக இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், இங்கே தான் பிறந்து இங்கே தான் வாழ்ந்தேன். ஓ, உங்களுக்கு அப்பா இதெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க? எங்கள் அப்பாலாம் முன்னே இங்கே சின்ன வயசில் வந்தவர் பழிக்க. 18 வயசு அவருக்கு இங்கே வரும்போது. அவர் 80 வயசு வரையிலும் 85 வயசு சேர்த்துட்டாரு. அதுக்கு பிற்பாடு எங்கள் அண்ணனுக்கு இப்போ 75 78 வயசு ஆகுது. அதுக்கு பிற்பாடு நாங்கள் இப்போ என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணால் தான் தலைமுறை நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி குடிசை வீடுகள்லாம் இடிச்சுட்டு நாங்கள் மாடி வீடு கட்டித்தர சொல்கிறாங்க. ஓகேங்களா, அது வரைக்கும் நீங்கள் வெளியே இருக்க சொல்கிறாங்க, கட்டுற வரைக்கும். வெளியிலலாம் அவங்க கொடுக்குற காசுக்கெல்லாம் வாடகைலாம் ஒத்துக்க முடியுமா? எங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம்லாம் கிடையாது. போனால் என்னமோ ஓடினா வண்டி ஒடிஞ்சா நொண்டின்ற கதை எங்கள் கதை. எவ்வளோ தெரியுமா பில்டிங்லலாம்? இப்போ நீ மேட்சியமாக பார்த்தா மண்ணே இல்லை, நீ போயிடுவா. 12,000 5,000 வாடகை, 13 14 10. சிம்பிளாக ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா 10 ரூமு 10,000. ஆமாம், இப்போ என் 3 பசங்க, நான் எங்கள் வீட்டுக்காரு 5 ரூபாயில் தான் வீட்டு மேலே நீ ஏற முடியாது. உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை செய்கிறாரு? கூலி வேலை தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்பார் ஒரு நாளைக்கு. தான் வேலை இந்த கிளி கொண்டு செய்வார். அப்படிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த வியாபாரம் கோய் மார்க்கெட்டில் போனால் தான், இல்லைன்னா இல்லை. இப்போ சம்பாதிக்கிறத பார்த்து நீங்கள் வெளியே போய் இருந்துடலாம்ல, இந்த மாதிரி கஷ்டம் அனுபவிக்க தேவையில்ல. நீங்கள் என்ன வருமானம் வருது அதை வச்சு நாங்கள் இருக்கோம். 5,000 வாடகை கொடுத்து 1000 ரூபாய் கரண்ட் பில்லு கட்டி தண்ணி வரி கட்டி எங்களால் குடும்பம் பண்ண முடியுமா? அந்த அளவுக்கு வசதி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போனால் 2000 ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்க. அது வேறு 2000 என்ன பண்ணுறது? நீங்கள் மேல் கொண்டும் மாதம் கொடுப்பாரு 2000. மாதம் 2000 கொடுப்பாரு. மகளிருக்கு அப்புறம் 1000 ரூபாய் கொடுக்கலாம்ல? அதுவும் தான் கொடுக்குறாரு. நாங்கள் வாங்கி என்ன பண்ணுறோம்? அதை ஆக்கி வச்சு 10 தான். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் வரும். இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு நாங்கள் அதை சிம்பிளாக சிக்கனமாக பண்ணுறோம். வேறு யாருனா இருந்தால் அவ்வளோதான். அது 1000 ரூபாய் ஒரு செகண்டு தான்.
இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாமே விலை. நகை பாய்ச்ச என்ன ரேட்டுன்னு ஆமாம் ஆமாம் பார்த்தேன். தொண்டையை கூட அறக்க தயங்க மாட்டானுங்க, அந்த அளவுக்கு ரேட்டு. கையில் 10 சவரம் போட்டோம்னா ஒரே வெட்டு, கயிற்றுல 10 சவரம் போட்டோம்னா ஒரு வெட்டு தான். கம்மியாக விற்றாக்கா அவன் போடா ஒன்றே வேலைக்கு ஆகாதுன்னு விட்டு போயிடுவான். கொஞ்சமான வேலையை விற்குதுனாக்க இது என்ன பண்ணால் போகுமா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணால் என்ன தந்தா போய் எங்களுக்கு எங்கன்னா கிட்டத்தில் வீடு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போவோம். தூரத்தூரெலாம் கொடுத்தா நாங்கள் போக முடியாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வேலை பொழப்பு கிடையாது எங்கேயுமே, எல்லாம் இங்கே தான் இருக்குது எங்களுக்கு பொழப்பு. இதை விட்டுட்டு எங்களை வெளியில் கொண்டு போய் எங்கன்னா காடு இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? இங்கேயே கொடுத்தா போயிடுவேன்றீங்க. ஆமாம், நாட்டு வேலைலாம் எங்களுக்கு தெரியாது எந்த வேலையுமே. நடு அது இது செஞ்சால் பரவாயில்ல, எங்கன்னா நாட்டுங்களில் விட்டு. என்ன இப்போ நாட்டில் இருக்கிறவனுங்கெல்லாம் இங்கே வந்து பெரிய பெரிய பணக்காரனுங்களாக இருக்கிறானுங்கப்பா. என்னென்ன தொல்லைங்களாம் இங்கே இருக்குதுமா? இங்கே வந்து படுக்கிறீங்க, இங்கே வந்துட்டு இது பண்ணுறீங்க. அங்கே நான் கேட்கும்போது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, லாரிலாம் வந்து ஏற்றிட்டுலாம் போயிருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயசு பொண்ணுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எவன் வேணா வருவான் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்கள் ஏரியாவில் அது கிடையாதுப்பா. இது வரைக்கும் நாங்கள் ரோட்டில் தான் படுக்கிறோம். அதெல்லாம் வந்து அப்படி இப்போ பிராட்வே ரோடு இருக்குது தெரியுமா? பிராட்வே ரோடு அது பிளாட்ஃபார்ம் மேலே இப்போது வர்றவனுங்க எஸ்டேட்டு போயிடுவானுங்க. அது எப்போ ஓட்டிப்பு தான் நடக்கும். நம்ம ஏரியாலாம் பசங்க எல்லாம் வந்து எந்த நேரமும் மூச்சுன்னு இருப்பாங்க. வீடு கட்சா சந்தோஷம்தான். காலம்புறா நாங்கள் ரோட்லேயே காலங்காலமாக இருக்கிறோம். குழந்தை குட்டி அது மருமக இப்படி எல்லாமே ரோட்லேயே இருக்கிறோம். அதுங்களும் வயசு பிள்ளைங்க ஒரு பாத்ரூம் போக இல்லாத ரோட்டில் பார்த்துன்னு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. நிறைய பேர் சொன்னாங்க பாத்ரூம் போனால் பாரிஸ் அந்த முனையில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு பாதி நாள் நீங்கள் வெளியே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ நீ 2000 ரூபாய் உங்களுக்கு தரேன், நான் வெளியே இருங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு மாடி வீடு கட்டி தர சொல்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே இருக்குமான்னு தெரியல. அது ஓகேங்களா, எல்லாருக்குமே இங்கேயே கிடைக்குமா பக்கத்தில் கிடைக்குமா தெரியாது. அப்படி தான் சொல்கிறாங்க, எங்கே கட்டி தராங்க அப்படிங்களா, எங்கே கட்டி கொடுக்குறாங்க. இல்லை இங்கே இருக்குமா தெரியாது. நானும் வருஷங்காலமாக வீட்டு வேலை செய்கிறேன், அந்த விதவை பென்ஷன் கூட இல்லையா, யாரும் பார்க்குறவங்க இல்லை. நீங்கள் கொடுக்குற சோறு சாப்பிட்டுட்டு அந்த வாடகை எடுத்துட்டு கொடுக்குறேன். போக முடியாது. ஆமாம், வீடை கொடுக்கணும், அவ்வளோதான். எங்களை குடிக்கார பிள்ளைங்கள வச்சுன்னு நாங்கள் பசங்க சம்பாதிக்கலாங்களாமா, அதை வச்சு நீங்கள் வெளியே போய் இது பண்ணலாம்ல. அதெல்லாம் குடி அவனுங்க சம்பாதிக்கிறது குடிக்கிறதுக்காக கரெக்டாக. நாங்களே அங்கே வீட்டு வேலைக்கு ஓடனா தான். இல்லை அவங்க நினச்சா நம்ம பண்ணலாம், எதுனா பண்ணலாம். எங்களா கவர்மெண்ட் நினச்சா எது வேணா பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இங்கே இருக்கிறது வந்துட்டு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்துட்டு வெளியே படுக்கும்போது நிறைய பிரச்சனை வருது, நிறைய இது இருக்குது. அதாவது நாய்ங்க தொல்லை, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எலிங்க கொசுங்க தொல்லைலாம் சொல்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் இங்கே நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? இல்லை அனுபவிச்சுன்னு தான் இருக்கிறோம். கொசு, நாய், ஒரு பைக்கு போனால் பைக்கு பின்னாலே ஓடுது நாய், ஒரு ஆட்டோ போனால் பயமாக்குது. அவங்க மிரண்டு எங்கே நம்ம மேலே வண்டி விட்டுருவாங்களோ, நாங்கள் ரோட்டில் படுக்கிறோம் வெளியே. ஆமாங்க ஐயா, இது எப்படிம்மா, இது கரெக்டாக சரியா தப்பாம்மா? அது எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு பிழைக்கிறதுலாம் இங்கே தான் ஐயா. எங்களுக்கு நாங்கள் இங்கே தான் வாழ்கிறோம், காலகாலமாக இங்கே தான் பிறந்து இங்கே தான் வளர்ந்து, நம்ம தாத்து முப்பாட்டம் காலத்தில் அங்கே தான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தோம் எல்லாமே. எங்களுக்கு எல்லாமே வாழ்வாதாரம்லாம் எங்களுக்கு இங்கே தான். எங்கள் மக்களுங்களுக்கு வேறு எந்த இடத்துலையும் போனால் எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. எங்களுக்கு இந்த இடத்துலையே எங்களுக்கு எதுனா வந்து வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. அது ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதை தான் நாங்கள் அரசு கட்ட வைக்கிற கோரிக்கை இதுதான் எங்களுது. உங்கள் மூலிமா இந்த கதைகள்லாம் போய் எங்களுக்கு ஒரு நிறுவனம் சந்தோஷம் எங்களுக்கு. ஐயோ, நாங்கள் வெளியெல்லாம் போக மாட்டோம் ஐயா. அரசாங்கம் சொந்தமான இடம் எவ்வளோ இடம் இருக்குது. நம்ம இந்த இது உள்ள இந்த துறைமுக தொகுதி உள்ளே வந்து இந்த பாரிஸ்லேயே வந்து அரசாங்கம் சொந்தமான இடம் நிறைய இடம் இருக்குது. அந்த அரசாங்கம் சொந்தமான இடத்த வந்து ஏழை மக்களுங்களுக்கு, சாலை ஓர மக்களுங்களுக்கு எங்களுக்கு வேணாம் ஐயா. ஏன் எங்களுக்கு இந்த பக்கத்துலேயே வந்து நம்ம மண்ணடியிலேயே வந்து இது இடம் இருக்குது, கவர்மெண்ட்டு சொந்தமான இடம் தான் இருக்குது. நான் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, ஏன் அங்கே கட்டி கொடுத்தா என்ன இருக்குது எங்களுக்கு, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்போ எங்களை ஒதுக்கி பார்க்குறீங்களா காலத்துக்கு எங்களை? அப்போ இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வெளியே போகிறவளோ பரவாயில்ல, நீங்கள் இங்கே கட்டி கொடுங்க சொல்கிறீங்க. எங்களுக்கு இங்கே கட்டி கொடுங்க வீடு. எங்களுக்கு இந்த மாடி வீடு எங்களுக்கு இங்கே கட்டி கொடுங்க. வெளியே வேணால் இங்கே கட்டி கொடுங்க. இங்கே கட்டி கொடுங்க மாடி வீடு. எங்களுக்கு அரசாங்கம் சொந்தமான இடம் இவ்வளோ பெரிய இடம் இருக்குது, அந்த இடத்துல எங்களுக்கு கட்டி கொடுங்க.
எங்களோட கோரிக்கை அதுதான் எங்களுக்கு. நிறைய எங்களை ஏன் வெளியே அனுப்புறீங்க? இல்லை மேலிடத்துலேருந்து வந்து பார்த்தாங்களா இங்கே வந்து நிறைய வந்து பார்த்தாங்க ஐயா. போன மாதம் வந்து கலெக்டர் வந்தாங்க, அதுக்கப்புறம் தாசந்தார் வந்தார், அதுக்கப்புறம் அமைச்சர் ஐயா வந்தார். எல்லாரும் வந்து எங்களை பார்த்தாங்க. நீங்களா பார்த்தீங்களா? நான் கலெக்டர் அம்மாட்ட சொன்னேன், எங்களுக்கு இங்கேயே கட்டி கொடுப்பீங்களாமான்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அதுதான் இந்த கவர்மெண்ட் சொந்தமான இடத்த வந்து கேட்டு இருக்கிறாரு அமைச்சர் ஐயா. அது உங்களுக்காக தான் இல்லைம்மா, அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களை வந்து இடிச்சு வெளியே அனுப்புறாங்களே, இது வந்துட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு வந்துட்டு? அது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து நீங்கள் கேட்டு இடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பரவாயில்ல நீங்கள் சொல்லலாம், வெளியே அமிச்சா கூட நாங்கள் இங்கே வருவோம்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து இடிச்சிடுறாங்களே அது. அப்போது அது வந்து அவர் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து தனித்தொடு தெருன்னு ஒரு இடம் இருக்குது இங்கே நம்ம வாட்டேக்ஸ்வரண்டாண்டா, அங்கே தான் வந்து கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை கொடுத்துக்கிறார், மக்களுங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு அவர். அங்கே கட்டி கொடுக்குறாங்கம்மா உங்களுக்கு. அதெல்லாம் வந்து தற்காலிகமாக வந்து அலர்ட் காப்பி வந்து அவங்களுக்கு கொடுத்துக்குறாங்க. அப்படி கையில் கொடுத்துட்டு 25,000 பணம் கொடுத்துருக்குறாங்க. 1000 ரூபாய் வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் மாதமாக கொடுக்குற நிற்கிறாங்க. அப்புறம் இந்த பிராடையில் வந்து காலி பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து 2500 வந்து கொடுக்குறோம் ஐயா சொல்லியிருக்காரு. அதுக்கும் வந்து அவங்களுக்கு ஒத்துக்குன்னு எல்லாமே செய்திருக்கிறாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம், இவ்வளோ காலமாக இருக்கிறோம். அவரை நம்புகிறோம். நாங்கள் யாரும் நம்பலை, எங்களை வெளியே அனுப்ப மாட்டோம்னு சொல்கிறாரு அவர். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் எல்லாம் உட்காந்து இருக்கிறோம். வேறு ஒன்றும் சொல்ல ஒன்றும் புரியல. எத்தனை வருஷமா நீங்கள் இங்கே இருக்கீங்கம்மா? நாங்கள் இந்த எங்களோட காந்தானே இங்கே தான், எங்கள் வம்சாவையே இங்கே தான். நாங்கள்லாம் வந்து என்னன்னு சொல்கிறதுன்னா, உலகமே இங்கே தான் நாங்கள் வாழ்ந்ததே இங்கே தான். எங்கள் தாத்தா முப்பாட்டை வரைக்கும் இல்லை இங்கே தான். என்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க இந்த ஏரியா இருக்கிறதுனால? எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளியே அனுப்பதி அவ்வளோ உள்ளேருந்து சொல்கிறீங்க, வெளியே இங்கேருந்து அனுப்பாதீங்க எங்களை சொல்லிடுங்க. ஆமாம், கருத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புரியுது. ஆனால் எதனால வந்துட்டு இது இருக்குது இந்த இடத்துல அப்படி என்னதான் இருக்குது அப்படி? இங்கே என்னன்னா வந்து இவங்க பெரிய பெரிய பணக்காரங்க இருக்கிறாங்க எங்கள் ஐயா. இங்கே போராஸ் முஸ்லீமாக இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்ன எங்களை வந்து இடத்த ஒரு தெத்திடணும், எங்களை வந்து அப்புறப்படுத்திடணும், அதுதான் அவங்களோட நோக்கம். ஆனால் நாங்கள் இருக்கிறது அவங்களுக்கு வந்து இடைஞ்சலானு தெரியல, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தானே நிறைய பேர் அவங்க கடைக்கெல்லாம் வேலைக்கு போகிறாங்க. அந்த நன்றி இல்லையா அவங்களுக்கு? எங்களுக்கு இருக்கிற அன்பு பாசம் கூட அவங்களுக்கு வேலை செய்ய எங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு அந்த அக்கறை இல்லை எங்கள் மேலே. அதுதான் மனசு கஷ்டம் எங்களுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது எங்களுக்கு. ஏன் எங்களை வந்து இப்போ இவங்க ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க பாருங்க அரசாங்க ஆஃபீஸுக்கு, அவ்வளோ ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இது இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படி அவங்களோட இது இருக்கும். நிறையா இருக்குது அவங்க ரிப்போர்ட்டு. நானே பார்த்துருக்குறேன், நானே கார்பரேஷனை எவ்வளோ எழுதி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா போராஸ் முஸ்லீமை வந்து நிறைய ரிப்போர்ட் கொடுத்துக்கிறாங்கன்னு எங்களுக்கு தகவல் கிடச்சிது. நானே ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினேன். அப்போ கேட்டு தெரிஞ்சதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இல்லைம்மா நீங்கள் ரோடெல்லாம் ஒரே வீடு கட்டி வச்சுக்கிறீங்களா, வண்டி போக முடியலன்னு சொன்னாங்க. அதான் சொன்னேன், எங்களுக்கு காலத்துக்கு இங்கே தான் இருக்கிறோம், அதுக்கு என்ன பண்ணுறது, நாங்கள் எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, நாங்கள் இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எத்தனை காலகாலமாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள், ஓகேங்களா? ரொம்ப காலத்துலேருந்து இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்க. இது திடீர்னு எடுத்த முடிவு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுக்கலையா, உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் கொடுக்கலையா? அதிர்ச்சியாகுது. அதிர்ச்சியான்னு கேட்குறீங்களா? எவ்வளோ பேர் அதிர்ச்சி, எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டம் தெரியுமா? இருந்த இடத்த விட்டுட்டு டக்குன்னு காலி பண்ணி உடனே அவங்க தொகைகளை கொடுத்து எங்களை வாடகை கொடுத்து காலி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் கேட்டோம், கலெக்டர் மண்டே கேட்டோம். அதுக்கப்புறம் ஒரு தாசந்தர் ஐயா வண்டே கேட்டோம், ஐயா நாங்கள் காலி பண்ணுறதுக்கு இல்லைம்மா உங்களுக்காக கட்டி கொடுக்குறாங்கம்மா இங்கே வீடு, அதுக்காகத்தான் நீங்கள் பயப்பட வேண்டிய வேலை இல்லை, உங்களை வெளியே அங்கே அனுப்ப மாட்டாங்க, உங்களுக்கு இங்கேயே கட்டி கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்கம்மா, கொஞ்சம் பொழுங்கம்மான்னு சொல்கிறாங்க. எங்கெல்லாம் சொல்கிறேன், அவங்கவுங்க இடத்துல அவங்களாம் கட்டி கொடுக்குறீங்க, எங்களுக்கு தோறுக்குது சொந்தம் அரசாங்க சொந்தமான இடம், இவ்வளோ பெரிய மைதானமாக இருக்குது, அந்த இடத்த எங்களை கட்டி கொடுங்க. எங்கள் மக்களுங்கன்னா ஒரு 500 பேர் போனாங்க, 500 குடும்பம் இருக்கேன், அந்த 500 குடும்பத்துக்கு இங்கே கட்டி கொடுங்க எங்களுக்கு, அது போதும் எங்களுக்கு. இது வரைக்கும் இடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்களாம்மா அவங்க? அந்த மக்கள்லாம் இப்போ எங்கே இருக்காங்க? எங்கே அவங்களுக்கெல்லாம் வந்து அலர்ட் கொடுத்துருக்குறாங்க ஐயா. அந்த ஒரு தற்காலிகமாக ஒரு அலர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அங்கே தடுத்துவரத்தில் கடித்தரன்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. அவங்க நம்பிக்கையில் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ மாதமெல்லாம் வந்து 2000 ரூபாய் வாடகை தராங்க. இப்போ 2000 ரூபாய் போதுமானதாம்மா? அது 2000 தெரியல ஐயா, 10 ஐயா, என்ன பண்ணுறது, என்னன்னு சொல்கிறது ஐயா? அதுக்காகயாச்சும் நீங்கள் எதனா இது பண்ணலாம். கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பண்ணுங்கம்மா நான் இப்போ செய்வேன்றாங்க. எப்போ அவங்க செய்கிறது, எப்போ நாங்கள் வாடுறதுன்னு தெரியாத போர்க்காலமாக வாழ்ந்துருக்குறோம். ரொம்ப புரியுது எனக்கு, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டம் தான், வறுமை தான் எங்களுக்கு. என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது எங்களால் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இது மூலமாக மக்கள் பார்த்தாங்கன்னா, வெளியே போயிட்டு எதனா பெரிய அதிகாரி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எதனா ஒரு மாற்றம் நடக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பூக்கடையில் கூட
ஆமாம் பூக்கடை எடுத்துட்டாங்க பார்த்து. ஆமாம், பூக்கல்ல கூட இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்து எடுத்துன்னு இருக்கிறாங்க. அப்புறம் கோயிலெல்லாம் வந்து எல்லாம் கோயிலும் இடிக்கிறாங்க வேறு. அது ஒரு மனசு கஷ்டம்தான். காலையில் எனக்கு போய் பார்த்து தான் வந்தேன். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் இடம் இருக்குது சம்திங் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை இடித்து கூட உங்களுக்கு தரலாமே அந்த மாதிரி வீடு, அது ஏன் பண்ண மாட்டாங்க அரசாங்கம்? அதுதான் கேட்டேன் நான். ஒரு வாட்டி நான் என்ன பண்ண அமைச்சரை கேட்டேன்.